ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேரேஸ் கிச்சன். இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங்லேருந்தே விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ரெசிபி இந்த விலாகில் ஷேர் பண்ண போகிறேன். பையனுக்கு ஸ்கூல் இருக்கனால லன்ச்சு மார்னிங்கே சேர்த்து பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எல்லா வகையான பருப்பும் போட்டு ஒரு தோசை ஒன்று பண்ண போகிறோம். இதுக்காக பருப்பு எல்லாமே நான் நேற்று நைட்டே ஊற போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்க்கலாம். 3/4 கப் அரிசி, 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் உளுந்தம்பருப்பு, 1/4 கப் கருப்பு கொண்டக்கடலை, 1/4 கப் வெள்ளை கொண்டக்கடலை, 1/4 கப் தட்டைப்பயிறு, 1/4 கப் பச்சைப்பயிறு, அப்புறம் 1/4 கப் ராஜ்மா. இது எல்லாத்தையும் நல்லா கழுவி மினிமம் ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் காலையில் செய்ய போகிறனால நைட்டே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இதில் இந்த எல்லா பருப்புமே யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், 1-2 ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட. இப்போது லஞ்சுக்கு எக் ரைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ரைஸ் வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு 2 கப் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதித்ததும் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 கப் பாஸ்மதி அரிசி நல்லா கழுவி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இடையில கிண்டி விட்டுக்கோங்க. இது ஒரு 80% வெந்தால் போதும். ரைஸ் ரொம்ப குழஞ்சிட்டா நல்லா இருக்காது. இந்த ரைஸ் வேகிறதுக்குள்ளேயே நான் இதுக்கு தேவையான தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ரைஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வடித்து எடுத்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம தோசைக்கான மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நான் 2 போர்ஷனாக அரைச்சி எடுக்க போகிறேன். பாதி மட்டும் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூட 2 டீஸ்பூன் ஜீரகம், 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு காரம் இது கம்மியாக தான் இருக்கும், அதனால் நான் 5 சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நான் மீதம் இருக்க பருப்பையும் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு வர மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் உப்பு பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த தோசை தக்காளி வெங்காய சட்னி எல்லாத்தோடையும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி செஞ்சு தான் சாப்பிட போகிறோம். ஸோ மாவு ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம எக் ரைஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 2 தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். நம்ம ஆல்ரெடி ரைஸ்லேயும் உப்பு போட்டிருக்கோம், ஸோ இதில் கொஞ்சம் கம்மியாகவே போட்டால் போதும்.
இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இது கூட மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். நீங்கள் தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா. எல்லாத்தையும் சேர்த்து மசாலா கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி 5 முட்டை எடுத்துருக்கிறேன். முட்டை ஊற்றுனதுமே கிளறிட வேண்டாம். அதோட எல்லோவை மட்டும் இது மாதிரி உடச்சி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் கீழே நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் இந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப கிண்டிராமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போ தான் நமக்கு முட்டை கொஞ்சம் இது மாதிரி பெரிய பெரிய பீஸாக கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப குட்டி குட்டி பீஸாக ஆகிடும். அதுக்காக தான். இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ரைஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரேடியாக கிண்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அரிசி உடையாமல் நல்லா இது மாதிரி வரும். அவ்வளோதான், நம்ம எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை கட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப குயிக்கான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு தோசை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் அரைச்ச மாவுலேருந்து பாதி அளவுக்கு மட்டும் எடுத்து அதில் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சம் முருங்கைக்கீரை, கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துட வேண்டாம். எப்போ தோசை சுட போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா தண்ணி விட்டு ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ தோசைக்கல்லில் எண்ணெய் தடவிட்டு தோசை ஊற்றிக்கலாம். இதில் நம்ம வெங்காயம் கீரை எல்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் தடிமனாக தான் வரும். நீங்கள் எதுவுமே சேர்க்காமல் மாவு மட்டும் வச்சு ஊற்றுனீங்கன்னா மெலிசாக ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே கூட நீங்கள் கேரட்டு வெங்காயம் அது மாதிரி தூவி கூட தோசை சுட்டுக்கலாம். நார்மல் தோசை மாதிரி இல்லாமல் இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஹெல்த்தியான மல்டிகிரெயின் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தனித்தனியாக சுண்டல் சாப்பிடாத பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தி, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஹவர்க்குள்ளேயே சிம்பிளாக அதே சமயம் ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ரெசிபி பண்ணி முடிச்சிட்டோம். லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணது போக மிச்சம் இது ஹாட் பாக்ஸில் வச்சுருக்கேன். ஆஃப்டர்நூனுக்கு சூடாகவே இருக்கும். மிட் மார்னிங் ஸ்நாக் மாதிரி எடுத்துக்கிறதுக்கு சாத்துக்குடி ஜூஸ் அதுவும் ரெடியாக இருக்குது. ஸோ எல்லா வேலையும் சாட்டர்டே மார்னிங்கே முடிஞ்சிருச்சு. ஸோ பாத்திரம் மட்டும் இப்போதைக்கு இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதையும் சேர்த்து கழுவிட வேண்டியதான். அண்ட் இது பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு கழுவுன தண்ணியும் வெஜிடபிள் வேஸ்ட்டும் மேலே மாடி தோட்டத்துக்கு போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜெயரிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.